வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக நம்ம வந்து டயட் ஃபுட்டுக்கு தேவையான ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி மேக்கிங் ஃபுட்டு. ஸோ நம்ம சப்பாத்தி மேக் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ என்னடா இது எடுத்து மாவை மேக் பண்ணி, அப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து கல்லில் வச்சு சப்பாத்தி மேக் பண்ணி, அதுக்கப்புறமா அதை தூக்கி தோசை கல்லில் போட்டு, ஏகப்பட்ட மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த போல் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டை வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சப்பாத்தி மேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சிசர் யூஸ் பண்ணியும் இல்லை உங்கள்கிட்ட நைஃப் எதாவது இருந்தாலோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். நீங்கள் அப்படி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா ப்ரெஸ் பண்ண போகிறேன்னா, நான் உங்களுக்கு வந்து அது எப்படி செய்கிறதுன்றது நான் உங்களுக்கு வரப்போட வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் எத்தனை பீஸ் கட் பண்ண போகிறேன்னா, ஒரு 5 பீசஸாக கட் பண்ண போகிறேன். அந்த 5 பீசஸ் வச்சு அட்லீஸ்ட் நம்மளால் 4 சப்பாத்திஸ் மேக் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அது ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இந்த ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இதில் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வந்து எனக்கு வந்து பேச்சுலராக இருக்கவங்க அப்படி இருக்க ஆளுங்கன்னா உங்களுக்கு வந்து, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு, நீங்கள் மேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைட்டு மேக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் எப்படி மேக் பண்ணுவேன்னா, நைட்டு மேக் பண்ணிவிட்டு காலையிலையும் அதே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2 டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்தமாரி மேக் பண்ணி வச்சுக்கிறது. நான் இது வந்து உங்களுக்காண்டி தான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ஒரு பேப்பரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் சரி வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாரி நான் உங்களுக்கு எனக்கு ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் புதுசாக வாங்கி தான் இதை வச்சு நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்தி மேக்கரு. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு சப்பாத்தி எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன்னா வாங்க. ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ரோல் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாரி பீஸ்க்கு நீங்கள் கட் பண்ணணும். இந்த கட் பண்ணுற மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த 10 பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணுறேன். ஏன் கட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கட் பண்ண பீஸை வந்து ஃபஸ்ட்டு 1 by 1 அடுக்கிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிட்டேன். அகெயின் வந்து 1 by 1 இது வந்து நான் ஒரு சப்பாத்திக்கு மேலே ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் வைக்கிறேன். இந்த லேயர் வச்சுட்டு நீங்கள் 5 மேக் பண்ணிங்கன்னா அதில் வந்து 4 சப்பாத்தி மேக் பண்ணலாம். ஸோ இந்தமாரி நான் ஒரு லேயராக வச்சுக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ப்ரெஸ் பண்ணணுன்னா அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தியோட பொசிஷன் வந்து எதுவுமே மாறாது. ஸோ இப்போ நான் 4 சப்பாத்தி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா எவ்வளோ உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியுமோ, இப்போ ஈஸியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு மேக் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஷேப்பு வந்து ரவுண்ட் ஷேப்பு கூட வரும். இப்போ வந்து மேக் பண்ணிட்டேன் பாருங்கள். இதோட மேக்கிங் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் இவ்வளோ தான் சப்பாத்தி மேக் பண்ணியாச்சு. இது எத்தனை பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோல்டிங் பேப்பர்ஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சைடிஷ் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயங்க. உங்களுக்கு வந்து அதிகமான கலோரி பேர்ன் ஆகும்னா நீங்கள் இந்தமாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. 4 வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ஓப்பன் இதில் வந்து டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணிடுங்க. ஒரு நைஃப் வச்சு இதை வச்சு கட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். 4த்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து உங்கள்கிட்ட சாப்பர் மிஷின் இருக்கும். இன்கேஸ் சாப்பர் மிஷின்லாம் நீங்கள் நைஃப் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாப்பர் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சாப்பர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 150 தான் வந்துச்சு. இந்த 4 வெங்காயத்தையும் ஒரே சைட்லேயே தூக்கி போட்டுட்டு அதை வந்து சாப்பரில் வச்சு ரொட்டேட் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு சாப்பரில் ஈஸியாக அழகாக கட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இது மூலயமா வந்து டைம் ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முடிச்சது ரொம்ப சிம்பிள் தான். சாப்பரை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எடுத்து ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. நீங்கள் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி பீசஸ் உங்களுக்கு சைட் டிஷ்ஷும் வந்து பெஸ்ட்டான ஒரு கலோரி பேர்னராக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக் பண்ணுறதுக்கு ஆயில், அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், அது போக கொஞ்சம் மிளகாத்தூள், அது கூட உப்பு நீங்கள் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம்.
ஸோ வாங்க சாப்பிட போகலாம். நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், நீங்கள் ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நீங்கள் ஏன் வந்து உங்கள் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும், நீங்கள் எதனால் வந்து உங்களை ஃபிட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு அதை திங்க் பண்ணுங்கள். நம்ம பெல்லி ஃபேட்டை குறைச்சோன்னா நமக்கு பேக் பெயின் வரவே வராது. நீங்கள் வந்து யாராவது கேட்டு பாருங்களேன், நல்ல பெல்லி ஃபேட் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால முதுகு வலி தாங்கவே முடியாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நடக்கவே முடியாது. அவங்க எவ்வளோ தான் வந்து ஓடினாலும் அவங்களால கொஞ்சம் தூரம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஓடவே முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால குனிஞ்சு நிமிர்ந்தவே முடியாது. அவங்க குனிஞ்சு 10 வாட்டி நிமிர்ந்தாலே அவங்களுக்கு வந்து ஓடினது சமமாக வந்து அவங்களுக்கு மூச்சு இறைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வரணுமா சொல்லுங்கள்? அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வருமுன் காப்போன்றதை வந்து நம்ம வந்து ரூலாக எடுத்துகிட்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக இந்த பெல்லி ஃபேட்டை குறைப்பீங்கன்றதை நான் உங்களுக்கு அஷூரன்ஸாக சொல்ல முடியும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி டயட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன், எந்தமாரி எடுத்துக்கிறதுனால எனக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். அது போக இந்த சிம்பிளான மெத்தடாலஜியும் இருக்கும், காஸ்ட் ரிடக்ஷனாகவும் இருக்கும், ரொம்ப காசு செலவு பண்ணி பண்ணுற விஷயமா இருக்காது. ஈஸியாக வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வந்து ஃப்யூச்சரில் வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்யூ.